வணக்கம் நண்பா, உங்கள் RRK. பொதுவாக கடற்கரை அப்படின்னு பார்க்கும் பொழுது பயங்கர கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தில் தான் ஒரு இளைஞனும் உட்காந்துருக்காரு. அந்த இளைஞனுக்கு என்ன ஒரு நினைப்புனா, கூட்டம் குறைஞ்ச உடனே நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்புல உட்காந்துருக்காரு. அவர் தற்கொலை பண்ணக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தாலும் அடுத்ததாக ஏற்படக்கூடிய ஒரு பெரிய நஷ்டத்தை ஈடு செய்ய முடியாமலும் அவர் தேர்ந்தெடுத்த வழிதான் தற்கொலை. சரி, கூட்டம் குறையட்டுமேன்னு சொல்லி அந்த இளைஞனும் அமர்ந்திருக்காரு. உட்கார்ந்துருக்கும் போது அவர் தூரத்துல பாக்குறாரு, ஒரு சிறுமி வந்து கைத்துல பலூனை கட்டி அந்த காத்துல அருமையா விளையாண்டுக்கிட்டு இருக்கு. குழந்தைகள்னாலே அருமைதானே, குழந்தைகளை ரசிக்காதவங்க யாரு? ஆனா அந்த ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலையில அந்த இளைஞன் இல்லை. சரி, ஆனா அந்த இளைஞனுக்கு தெரியும் அந்த குழந்தை எப்படி தன் தாய் தந்தையிடமிருந்து அந்த பலூனை அடம் பிடித்து வாங்குச்சுன்ட்டு. சரி, விளையாண்டுக்கிட்டே இருக்கு. இந்த இளைஞனும் பார்க்குறாப்புல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் காற்று பயங்கரமாக அடிக்க அந்த பலூன் வந்து என்ன பண்ணா அத்துக்கிட்டு பறந்துடுது. இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த குழந்தை என்ன பண்ணிச்சா, டக்குன்னு ஷாக்காகி ஐயோ பலூன் போதே அப்படின்ற யோசித்து, ஆனால் அடுத்த கணமே அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த காற்று போகிற திசையும் அந்த பலூன் போகிற திசையும் பின்னாடி முன்னாடி ஓடி 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 விளையாண்டுக்கிட்டே இருக்கு. இதை இந்த இளைஞன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்ன நடக்குதுன்ட்டு. அந்த குழந்தையும் வந்து அதை ரசித்து விளையாடி காற்று குறைஞ்சி தன்னால் அந்த பலூன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கையில் வந்து சேருது. டக்குன்னு அந்த இளைஞன் எந்திரிச்சு உடனடியாக தன் ஆஃபீஸுக்கு ஃபோன் அடிக்கிறாப்புல. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டு, அந்த நஷ்டமும் வந்துருச்சுன்னு சொல்லி அந்த ஆஃபீஸில் தகவல் வந்தோடனையும் சரி உடனே ஒரு மீட்டிங்க்கு ரெடி பண்ணுங்க, நான் உடனே நம்ம ஆஃபீஸுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கிளம்புறாப்புல ஆஃபீஸுக்கு. சரிங்களா, இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருமே தொழில் வந்து நஷ்டம் ஏற்படணுன்றதுக்காக பண்றதில்லை. தொழில்னாலே லாப நஷ்டங்கள் இருக்கக்கூடியதுதான். இதை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளணுமே தவிர வந்து அதை தற்கொலை பண்ணி அதை முடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. என்றைக்குமே இந்த விஷயம் இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்குமே தற்கொலை என்பது தீர்வாகாது, அது வந்து பிரச்சனை தான். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நண்பர்களே, விடாமுயற்சியோட உற்சாகமாக போராடுங்க, வெற்றிகளை நீங்க குவிங்க. அதை